உங்கள் வசந்தசேகர். இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்களை பற்றி சில விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்களாம் வந்து அந்த பேரெல்லாம் வந்து தமிழ் பேரா, அது வந்து அவங்கள தமிழ் ராஜாக்களாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அது வந்து பட்ட பேருங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது எத்தனை தடவை எடுத்து எடுத்து சொல்கிறது. ராஜராஜ சோழனோட உண்மையான பேர் வந்து மதுராந்தக உத்தம சோழன், அதுதான் அவருடைய இயற்பெயர். அதுமாரி ராஜேந்திரனுக்கு வைத்த பேர் வந்து அருள்மொழிவர்மன், அதுதான் அவருடைய இயற்பெயர். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பட்டங்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு. எத்தனையோ பட்டங்கள், 60 70 80 எத்தனையோ பட்டங்கள் கொடுத்தாங்க. அந்த பட்டங்களில் இதுவும் ஒரு பேர், அவ்வளோதான். காலப்போக்கில் எல்லாரும் அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எழுதுகிறோமே தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே அவங்க வடிவமைச்சது தாங்க. வேறு மாதிரி இருக்கும் தமிழ் எழுத்துக்கெல்லாம். இப்போலாம் ஸ்டைல்ஸாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்கள்லாம் அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் வந்த எழுத்துக்கள் தான். அவங்களால அப்போ இருந்த தமிழ் அறிஞர்களால் இவராலும் அது அந்த மாதிரி எழுதி அது வந்து ரொம்ப பயன்படுத்தப்பட்டதுங்க. எத்தனை நூல்கள் வந்து அவர் வந்து புதுப்பிச்சிருக்காரு. எங்கெங்கேயே கரையாக அடிச்சிருந்த நூலெல்லாம் வந்து திருவாசகம், இன்னும் ஏகப்பட்ட நூல் சிதம்பரத்தெல்லாம் போயிருக்காங்க. ஏகப்பட்ட நூல் இது பண்ணிருக்காங்க. எத்தனை கோயில்கள் கட்டியிருக்காங்க, சிவாலயங்க. அதெல்லாம் கணக்கில் சொல்ல முடியாதுங்க. இப்படிப்பட்ட விதம் வந்து சும்மா சேத்தையும் சாணியும் வாரி பூசுகிற மாதிரி ஏதாச்சும் அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறது. இது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு தமிழ் ராஜாக்களை பற்றியும் தமிழை பற்றி இவ்வளோ கேவலமாக எதுக்கு சொல்லணும்? அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படி கூட ராஜ பரம்பரை. அவங்களுக்கு இயற்பெயர் வைப்பாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சொல்ல மாட்டாங்க. தெரியாதா? இது சமஸ்கிருத பேர், இது இந்த பேருனா கொடுத்தவங்க சமஸ்கிருதம் கொடுத்தாங்கன்னா, ஹிந்தியில் கொடுத்தாங்கன்னா, தெலுங்கில் கொடுத்தாங்கன்னா, அவங்க பட்ட பேர் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நாட்டை ஆண்டாங்க. அந்த காலத்துலேயே 56 தேசத்தை ஆண்டாங்க இல்லையா? அங்கங்கேயும் ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1 2 கொடுப்பாங்க. அதில் வந்தது சில இது நிலச்சி நிற்கும், சில இது காணாம போயிடும். அதேமாரிங்க அவங்க வந்து பார்ப்பன அடிமைகள் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தேவையே கிடையாது. அவங்களாம் மிகப்பெரிய ராஜாக்கள். அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தகுதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுங்க. அப்புறம் தான் இவங்க வாயெல்லாம் திறக்கணும், தேவையில்லாமலாம். நன்றி.